பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த மகிமைப்படுவதாக. சங்கீத புஸ்தகம் 121 சங்கீதம் முதல் வசனம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை எடுக்கிறேன். எனக்கு பிரியமானவர்களே, ஏசப்பட்ட ஒத்தாசை இருக்கிறது. யாரெல்லாம் அவரை நோக்கி பார்க்கணும்னு ஆசைப்படுகிறார்களோ நிச்சயம் ஒரு அற்புதம் நடக்கும். இக்கட்டுகள் வரட்டும், வேதனைகள் வரட்டும், துன்பங்கள் வரட்டும், பேதுருவை போல தொடர்ந்து அவர் பின்னாடி ஓடுவோம். மறுதளித்ததை மாத்திரம்தான் பார்க்கிறார்கள். அவர் பின்னாடி ஓடினதை ஒருவரும் பார்க்கவில்லை. அவர் பேசின வார்த்தைகளில் ஒருவேளை குறைவுகள் இருக்கலாம், ஆனால் தேவனை பார்க்கறதுக்காக அவர் பட்ட பிரயாசங்கள் குறைவில்லை. அதனால் தான் ஆண்டவரே நீரே. ஆனால் பேதுடைய கை கூட கர்த்தருடைய இருதயத்தை உருக வைத்தது, வந்து தூக்கினது. அற்புதமாய் அந்த ஜீவனுக்கு மறுவாழ்வை கொடுத்து அந்த டீமுக்கு ஒரு லீடராக கர்த்தர் கொடுத்தார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. பேதுருடைய கண்களில் கர்த்தருடைய கண்கள் பட்ட உடனே ஒரு ஒளி பிரகாசித்தது. அவருடைய இருதயம், பேதுருடைய இருதயம் உள்ளம் உடைத்தது. மனம் கசந்து அழ ஆரம்பித்தார். எனக்கு பிரியமானவர்களே, நாம் இயேசுவை பார்க்கும்போது நாம் யாருன்னு நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். நாம் இயேசுவை ஏன் பார்க்கணும் தெரியுங்களா? நம்முடைய குறைவுகள், நம்முடைய குற்றங்கள், நம்முடைய தவறுகள், இது எல்லாமே நமக்கு தெரிய வரும். இயேசுவை பார்க்கும்போது மட்டும்தான் நாம் எப்படியாப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம் என்பதை உணர முடியும். எனக்கு பிரியமானவர்களே, நிறைய நேரங்களில் இந்த தவறை நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. மற்றவர்களுக்காக இயேசுவை பார்த்து ஜெபம் பண்ணி வார்த்தை கொடுக்கணும்னு நினைக்கிற ஒரு கூட்டம் இருக்க தான் செய்கிறது. ஆனால் பேதுரு என்ன செய்தார்? இயேசுவை பின்னாடியே போனார். அவர் சொன்னார், எல்லோரும் விட்டு போனாலும் நான் போக மாட்டாண்டவரே என்று சொன்னார். நீ என்னை மறுதளிப்ப என்று கர்த்தர் சொன்னார். அங்கே பாருங்கள், சேவல் கூவுகிறது, கர்த்தருடைய பார்வை பேதுரு பக்கம் திரும்புகிறது. அவ்வளோ கூட்டத்துக்கு மத்தியில் அந்த பார்வை பேசுகிறது. நான் ஏற்கனவே உனக்கு சொல்லலையா? நீ என்னை மறுதளிப்பா என்று உனக்கு சொல்லலையா? மறுதளித்தாயே. எனக்கு பிரியமானவர்களே, அது தேவனுடைய திட்டத்துக்கு நேராக நம்மளை அர்ப்பணிப்போம். தேவனுடைய கிருபைக்கு நேராக நம்மளை ஒப்பு கொடுப்போம். எனக்கு ஒத்தாசை வர பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை எடுக்கிறேன். நம்முடைய கண்களை தயவு கிடைக்கணும். நம்முடைய கண்கள் பரிசுத்தமாக்கப்படணும். நம்முடைய கண்கள் பரிசுத்தத்துக்காக இயங்கணும். அசுத்தமானதை பார்க்க வேண்டாம். அசுத்தமானதுக்காக பிரயாசப்பட வேண்டாம். அசுத்தமானதுக்காக ஓட வேண்டாம். பரிசுத்தம் தான் நமக்கு தேவை. பரிசுத்தமே எங்கள் வாஞ்சை, பரிசுத்தம்தான் எங்களுடைய வாழ்க்கை என்ற ஒரு மனநிலையில் நம்மளை அர்ப்பணிப்போம். எனக்கு பிரியமானவர்களே, தேவகரம் சாதாரணமாக நம்மளை நடத்தலைங்க. அற்புதமாக நடத்திக்கிட்டு இருக்கிறார், அதிசயமாக நடத்திக்கிட்டு இருக்கிறார். அதனால் அவருடைய அலாதி ஆசீர்வாதங்கள், அந்த தீர்மானங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிரம்பணும். ஜெபிக்கலாமா? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஆமாண்டவரே, இந்த வார்த்தை மூலமாக யாரெல்லாம் என்னை நோக்கி பார்த்து ஏசப்பா எனக்கு ஒரு அற்புதம் செய்யும், அதிசயம் செய்யும் என்று தானே வெறுமையாக்கி தாழ்மையாக்கி மன்றாடுகிறார்களோ அவர்களுக்கு இரக்கம் செய்யும், அற்புதம் செய்யும், அவர்களுக்கு ஒரு அதிசயம் செய்யும். ஒரு வேலை பிரச்சனைகளுக்கு மத்தியில் இருந்தாங்கன்னா ஒரு மாற்றம் உண்டாகட்டும். ஏசப்பா நீர் பெரிய காரியம் செய்யும். உண்மை நோக்கி பார்க்குறாங்களேப்பா, ஏதோ ஒரு வேதனையுடன் கலக்கத்துடன் ஒவ்வொரு நாளும் ஓடிக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி எனக்கு ஏசப்பா அற்புதம் செய்தே ஆகணும் என்று சொல்லி மன்றாட்டிட்டு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அருள் புரியும், கிருபை தாங்கட்டும். இயேசு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.